Hello. Welcome back to our channel. Happy World. இன்னைக்கு வந்து எங்களோட டே 3 ஃபைனலா டே 3க்கு வந்து வந்துட்டோம். மாமா 2 நாள் பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா 3ஆவது நாளுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். சரி, உனக்கு இப்ப பாடி எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு வந்து ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு. உனக்கு? எனக்கு அப்படியே ஒரு கேஷுவலா இருக்கு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி கேஷுவலா இருக்கு. ஆக்சுவலி இவங்க சொல்ற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகணும். பட் அது மேபி எனக்கு இன்னும் வரலையா? எனக்கு ஆனா நல்லா வந்து ஆனா மேபி 3rd and 5th டே மேபி வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு போனதே வரும்போது 2nd 3rd டே வரும்போதே கொஞ்சம் லைட்டா பாடி கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, வெயிட்லெஸ் மாதிரி. எனக்கு வந்து இந்த 2 டே முடிஞ்சிட்டு 3rd டேவே வந்து எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. காலையில எழுந்துக்கும் போதே ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. வெயிட் இன்னும் செக் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 3. இன்னைக்கு வந்து என்னென்னலாம் மாமா சாப்பிடணும்? இன்னைக்கு வந்து லாஸ்ட் 2 நாள் என்ன பண்ணீங்களோ அதே 3ஆவது நாள் பண்ணணும். அது மிக்ஸ்ல பண்ணணும். மொத்தம் பழம், காய்கறிகள். ஆனா பனானா சாப்பிடக்கூடாது, பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாது இந்த டேல. ஸோ காலையில வெஜிடபிள்ஸ் எடுத்தீங்கன்னா மத்தியானம் ஃப்ரூட்ஸ், நைட் வெஜிடபிள்ஸ். இல்லை காலையில ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜு, அந்த மாதிரி மாற்றி 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 கொலாப்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து எங்கள் டே போக போகுது. வீடியோக்குள்ள போகலாமா மாமா? என் ஸ்டைலில் சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரெக்டாக சொன்னேன். நீ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி சொன்ன. அதான் மீனிங், டோன் என்ன ஒன்று தானே. ஓகே போகலாமா மாமா? கேட்க மாட்டேன், அதே தான் போடுவேன். பாய். ஓகே, மார்னிங் எழுந்ததும் எப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நிலானிகா குட்டிக்கு வந்து பன்னீர் தோசை செய்ய போகிறேன். இது வந்து பன்னீர், இது வந்து நான் எல்லா நட்ஸும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் நிலானிகாவுக்கு. ஸோ என்னால் எதுலலாம் முடியுதோ அதிலலாம் நிலானிகா குட்டிக்கு வந்து இதை ஆட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒயிட் மாவு. ஆக்சுவலாக ஒயிட் மாவு வந்து நிலானிகாவுக்கு மட்டும் வந்து இப்போலாம் அரைக்கிறது. ஏன்னா அவள் முட்டையை வந்து வெறுமனே சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்க மாட்டுது. ராகி பேன் கேக்கையும் செஞ்சு கொடுத்தேன், அதையும் அவள் சாப்பிடல. பட் ஆனால் இந்த ஒயிட் மாவில் முட்டை தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்றா. ஸோ அதுக்காகவே அவளுக்கு நாங்கள் வந்து ஒயிட் மாவு அரைக்கிறோம். ஓகே, இன்னைக்கு பன்னீர் தோசையை ரெடி பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிலானிகாவோட பன்னீர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பன்னீர், நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நம்ம செஞ்சோம்ல ஹோம்மேட் பட்டர் நெய், அந்த நெய் போட்டு எம்மியான நெய் பன்னீர் தோசை வந்து நிலானிகாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எங்களோட டீடாக்ஸ் வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டீடாக்ஸ் வாட்டருக்கு வந்து இன்னைக்கு இது டீடாக்ஸ் வாட்டர்னு கிடையாது, ஃப்ளேவர்டு வாட்டர்னு சொல்லிக்கலாம். இது வந்து நாங்கள் ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மின்ட்டு, அதுக்கப்புறம் குக்கும்பர் வந்து எங்களோட இந்த ஜிங்கா பூங்கா வாட்டர் பாட்டிலில் போட்டு குடிக்க வேண்டியது தான். ஓகே, இன்னைக்கு வந்து எங்களோட டிஷ் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து வாவ் கலர்ஃபுல்லாக இவ்வளோ ஃப்ரூட்ஸா ஜாடி அப்படின்னு நினைப்பீங்க. பட் சாப்பிட்ற எங்களுக்கு தான் அந்த கொடுமை புரியும். இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸா. ஸோ அப்பப்போ எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்காக இங்கே வச்சுருக்குறோம். இதெல்லாம் கட் பண்ணி தான் சாப்பிடணும், அது வேறு விஷயம். இன்னைக்கு வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது. இது நாளைக்கான வாழைப்பழம். அதெல்லாமே ஒன்றா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுங்க எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, நான் வந்து என்னோட ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் உட்காந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த நிலானிகா குட்டி ஸ்நாக்ஸாக என்ன சாப்பிடுது தெரியுமா? இங்கே பாருங்க, ஜாலியாக உட்காந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை இப்படி எடுத்து லடக்குன்னு வாயில் போடணுன்னு தான் ஆசையாக இருக்கு. பட் நோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிலானிகாவுக்கு ஒரு பஞ்சாக செஞ்சு பேட்சாக வச்சிருவேன். ஸோ அப்பப்போ எடுத்து நிலானிகாவுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதனால தான் இது இந்த கந்தா போலம் ஷேப்லலாம் இருக்குது. ஓகே, இப்போ இதை நான் நிலானிகாவுக்கு கொடுத்துட்டு நம்மளோட ஃப்ரூட்ஸை சாப்பிட்லாம்.
பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎம் டயட் இருக்கும் போது நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களுக்கே நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஒரு 3 லிட்டர்ஸ் ஆச்சு மினிமம் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 to 3 லிட்டர்ஸ் மினிமம் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நாங்கள் இப்போ மத்தியானம் ஆகுது. ஸோ மத்தியானம் வரைக்கும் இவ்வளோதான் இன்றைக்கி குடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டே நிறைய தண்ணி குடித்தோம். பட் 3rd டே கொஞ்சம் தான் குடிக்க முடியுது. பட் இருந்தாலும் முடியுதோ முடியலையோ 3 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ திருப்பி நடுவில் ஃப்ரூட்ஸ் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே காட்டினா போர் அடிச்சிடும். ஸோ திருப்பி நான் வாட்டர் மெலான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோட வாட்டர் மெலான் வியூ பாருங்கள். நிலானிகா, யூ ஆர் மை வாட்டர் மெலான். நிலானிகா, யூ ஆர் மை வாட்டர் மெலான். குட்டிக்கு இப்போ தூக்கம் வந்துடுச்சு. சரிடா, வாட போய் தூங்கலாம். ஓகே, நாங்கள் தூங்க போகிறோம். நிலானிகா வரைக்கும் தான் தூங்க போகிறா. நிலானிகா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. சிரிப்பு வந்துருச்சு. ஓகே, தலையெல்லாம் களைச்சி வச்சிருக்காங்க இந்த நிலானிகா குட்டி. சரி, இந்த வாட்டர் மெலன் நிலானிகாவோட ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். இந்த கூடையில் இருக்கிறது தான் எடுத்து போட்டுட்டு இருப்பா. அதனால தான் இங்கே பாருங்க, அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இவகிட்ட சாத்தியமே கிடையாது. அதனால எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் டிம்னு தள்ளி விடுறா நிலானிகா. நிலானிகா, ஓகே பாய் சொல்லு. பாய் நிலானிகா, பாய் சொல்லு. பாய் சொல்லு. படி. ஆக்சுவலாக இப்போ சமைக்கிற வேலையும் இல்லையா, எந்த வேலையுமே இல்லை. அதனால எங்கள் கிச்சனே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நான் இதை காமிக்கிறேன். இது வீக்லி ஷெட்யூல்னு சொல்லிட்டு நான் வாங்கினது. பட் இங்கே பார்த்தீங்களா, இதில் எல்லாரும் ரெசிபி எழுதி பார்த்துருக்கீங்க. நாங்கள் நிலானிகா பேர் எழுதி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதனா ஒர்க் இருந்ததுன்னா அது எழுதி வச்சிருக்கிறாங்க எங்கள் மாமா. ஸோ இப்படி தான் இந்த நேமிங் போர்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டோர்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே நிலானிகா, வாடா போய் தூங்கலாம், வாடா. ஓகே, இப்போ நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கே வந்தாச்சு. ஸோ லஞ்சுக்கு நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் தெரியுமா? கையில் பார்த்துட்டீங்களா? சரி, இதுதான் எங்களோட லஞ்ச். ஒரு கேரட், 2 குக்கும்பர். ஆக்சுவலாக இன்னைக்கு சுத்தமாக பசிக்கல. எனக்கும் பசிக்கல, எங்கள் மாமாவுக்கும் பசிக்கல. எங்கள் மாமா ரொம்ப 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 பிஸியாக ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. இந்த வீக் ஃபுல்லுமே அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் உஷாராக பயப்புள்ள டயட் எடுத்துட்டாங்க. டயட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யும் போது டயட்டில் இருக்கிறதே மறந்துடும். ஸோ நீங்களும் சும்மா வெட்டியாக உக்காண்ட்ருந்தா தான் நமக்கு இதை சாப்பிட்ணும், நம்ம டயட் இருக்கோம் அப்படிலாம் தோணும். அதனால் பிஸியான ஒரு ஷெட்யூல் டயட்டை ஃபாலோ பண்ணிவிடுங்க பேசாமல். ஓகே, இன்னைக்கு இது ரெண்டும் தான் எங்களுக்கு. இத்தனை நாள் சீனா கட் பண்ணி சாப்பிட்டோம். 3வது நாள் வர அப்படியே சாப்பிடல, என்னத்தை கட் பண்றது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. நாங்கள் போயிட்டு சாப்பிட போறோம். ஓகே, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய். இப்போ என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டை உங்களுக்கு காட்ட போறேன். எஸ், இந்த சைனீஸ் கார்டன் தான் எங்களோட ஜாகிங் பிளேஸ். ஃபர்ஸ்ட்லாம் இது ஃபுல்லாமே நீங்கள் ஓடலாம். இப்போ ரெனோவேஷன் நடக்கிறதுனால உள்ளே என்ட்ரி கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் வெளியே இந்த ஜாகிங் பாத்வேல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜாகிங் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸில் ஓடுறதுக்கே. ஓகே, என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லுமே இந்த மாதிரி மாமரம் தான் இருக்கும். இந்த பக்கம் நடக்கும் போதே மாம்பழம் வாசனை அவ்வளோ வரும். இங்கே பாருங்க எவ்வளோ கீழே விழுந்து வேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா? எவ்வளோ மாங்காய் விழுது பாருங்க. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் கேட்டப்போ
என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து லீஸ்க்கு விட்டுருவாங்களாம் இந்த மரத்தை. ஸோ எதனா ஒரு சாட்டர்டே சண்டே இங்கே பாருங்கள் அந்த தண்ணி போகிற இடத்துல கூட எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள. ஸோ இது எல்லாமே மாமரம் தான் தெரியுதா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே கம்யூனிட்டி கிளப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு சில மரம் அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க நீங்கள் பே பண்ணிங்கன்னா. ஸோ அந்த டேயில் வந்து அதில் நீங்கள் எவ்வளோ மாம்பழம் பறிக்கிறீங்களோ மாங்காவும் மாம்பழமும் அது எல்லாமே உங்களுக்கு தான். கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி பக்தி பரவசமாக வந்து மாறிட்டோம். இன்றைக்கி வந்து என்னோட க்ரீன் டீ பார்ட்னர் வந்து இல்லை. ஏன்னா யாருன்னா என்னோட குட்டி நிலானிகா தான். அவள் தான் எப்பயுமே நான் க்ரீன் டீ குடிக்கும் போது எனக்கு கம்பெனி கொடுப்பா. அவள் வந்து இன்றைக்கி நேரம் கெட்ட நேரத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கிறா. நைட்டு எப்படி தூங்க போகிறான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னா எங்கள் மாமா வந்து உள்ள மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரே வேலையாக இருக்கிறாங்க இந்த வாரம் ஃபுல்லுமே. ஓகே, இப்போ வந்து என்னோட என்ன சொல்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட க்ரீன் டீ. நாங்கள் வந்து ஆர்கானிக் இந்தியா க்ரீன் டீ தான் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் டில்மா பிராண்ட் ஒரு க்ரீன் டீ இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சோளம். ஸோ பாதி தான் இருக்குது, பாதி வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஜிஎம் டயட்டில் வந்து க்ரீன் டீ வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதான் சொன்னல அடிக்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அதனால் க்ரீன் டீ குடிப்போம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கார்னு, பாதி கார்ன் வந்து எங்கள் மாமா கிட்டே இருக்குது, பாதி எனக்கு. ஸோ கார்ன் வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியல, அதுவும் வெஜ்ஜி தானே, அதனால் நாங்கள் சாப்பிட்றோம். இந்தந்த வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே ஜிஎம் டயட்டில் கிடையாது. பட் நீங்கள் ஃப்ரூட்டில் வந்து மாம்பழம், இந்த பலாப்பழம்லாம் வந்து சப்போட்டா இதெல்லாம் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஸ்நாக்ஸ். இதை வந்து சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அக்வாமேன் மூவி வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த நிலானிகா குட்டி வந்து எங்களை பார்க்க விடாது. அதனால் இப்போ இந்த நிலானிகா குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கா. அதனால் நான் வந்து இதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அக்வாமேன் ப்ளஸ் க்ரீன் டீ. எத்தனை பேருக்கு வந்து க்ரீன் டீ பிடிக்காதுன்னு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நிலானிகா, இந்த வாட்டி விட்டுருவேன் நிலானிகா. சரி இறங்க, நீயே இறங்க, விழுந்தாலும் எனக்கு பரவாயில்ல. எங்க இருந்து கத்துக்கிற இதெல்லாம் வாழ? ஐயோ, உன்னை வச்சு எங்களால மேய்க்க முடியல நிலானிகா. மாமா என்ன அழகா இறங்கி போகுது மாமா. ஓகே, இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேம் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டோம். அந்த கிளிப்பிங் வந்து எப்படியோ டெலீட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்டு டே 1 and 2 வந்து நிறைய பேர் வந்து உங்களோட வெயிட் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது ஒரு நாளும் அதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வந்து நாங்கள் ரிசல்ட் டே அன்னைக்கு வந்து காட்டுறோம். ஒரு நாளும் எங்களுக்கு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டுலாம் வீடியோ எடுத்து தான் வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஜிஎம் டயட்டில் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு டே 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. எங்கள் மாமா எங்கன்ட்டு யோசிப்பீங்க எல்லாரும். ஆக்சுவலாக இப்போ டைம் பாருங்கள் 11:43 ஆகுது. இன்னைக்கு வந்து நிலானிகா கொஞ்சம் மாறி தூங்கிட்டா. அதனால் டைமிங் மாறினதுனால இப்போ வந்து 2 பேரும் முழிச்சிட்டு இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் எங்கள் மாமா நீங்கள் இருந்தால் இருங்க இல்லைனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு டே 3 வந்து பார்த்தீங்கன்னா பசிக்கலாம் இல்லை, எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நடுராத்திரி 12 மணிக்கு கூட எவ்வளோ எனர்ஜியாக பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ பசிக்கலாம் இல்லை, பட் வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருந்துச்சு. காரமாக எதனா சாப்பிட்லாமா, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாளாக வந்து காய்கறி
ஃப்ரூட்ஸு இப்படி சாப்பிட்டு நாக்கு வந்து செத்து போய் கிடக்கு. அதனால் காரமாக இருந்தால் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சும்மா அப்பப்போ கிரேவிங்ஸ் வந்துச்சு. பட் 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து இல்லை இருக்கணும்னு சொல்லி இருந்தாச்சு. ஸோ டே 3 வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நாங்கள் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு. அது வரைக்கும்